ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு cookhousesamayal. வாங்க இன்னைக்கு ஹெல்தியான மிக சுலபமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவிற்கு அவல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் எடுத்திருக்கேன். அதை இது போல் ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பவுடரும் சில வேஸ்டேஜும் இருக்கும். அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் ஜல்லிச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அவலை ஒரு பெரிய கடாயில் சேர்த்துட்டு மிதமான தீயில் இது நிறம் மாறாமல் ஒரு 2-3 நிமிஷம் வரையும் இதை நம்ம வறுத்துக்கலாம். இது லைட்டாக சூடானா போதும், நமக்கு நிறைய குக் ஆக வேண்டியது இல்லை. பாருங்கள், இது போல் ஃப்ரை ஆனோடனே இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயை எடுத்துட்டு அந்த கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் சேர்த்துடலாம். கடுகு சிடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், ஹார்ட்டுக்கு நல்லது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் இ இந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிது. இதில் நம்ம 10 நம்பர்லான கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஃபைபர்ஸ் நிறைய இருக்கிறதுனால சுகருக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் காப்பர், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்ல நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கிது. பாதாம் 10 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன், அதை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கிது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆகும் வரை நல்லா ஒரு கிறிஸ்பியாக மாறும் வரை இதை மிதமான தீயில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொப்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரை கோகோனட்டை ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நிறைய நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். இது நமக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் பயன்படும். ட்ரை கிரேப்ஸ் ஒரு 10 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஐரன் கண்டென்ட் ரொம்ப நிறைய இருக்குது. இதனால் நம்ம ரத்த சோகை வராமல் நம்மளை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஐரன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம், காப்பர், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதனால் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் நல்லாயிருக்கும், போனுக்கும் டீத்துக்கும் ரொம்ப நல்லது. சிறிதளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் இது எல்லாமே நமக்கு கிறிஸ்பி ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருட்களை சேர்த்துறதுனால நமக்கு ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. நிறைய நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ், காப்பர், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லி நிறைய கிடைக்கிது. இதனால் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத் நல்லா ஆகும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெட் சில்லி தான் சேர்த்த போகிறோம். 15 நம்பர்லான ரெட் சில்லி சின்னசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையுமே இதை நீங்களும் பகிர்ந்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து நல்லா கிறிஸ்பியாகவும் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்கல அப்படிங்கிறவங்க தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த அவலில் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கக்கூடியதை சேர்த்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போது நல்லா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கிறது தெரியுது. இதை இந்த அவல் கூட சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப்லேயே வச்சுட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இது போல் எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை
ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம மீண்டும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக சூடானா போதும். இது வந்து மிதமான தீயிலே வச்சு பண்ணுங்கள். நிறைய தீயில வச்சு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அடிப்பிடிச்சிரும், இல்லைன்னா வந்து சரி வராது. அதுக்காக தான் இது வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 15லேருந்து 20 டேஸ் வரையும் நமக்கு வந்து அந்த கிறிஸ்பி வந்து போகவே போகாது. ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.